நம்ம காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டு குளிரில் தவிக்கும் போது நம்ம வந்து கட்டையெல்லாம் கலெக்ட் பண்ணி அதில் வந்து நெருப்பு வர வச்சு குளிர் காய்வோம். அந்த நெருப்பு வந்து கம்மியாக இங்கே நிறைய கட்டைகளை பொறுக்கிட்டு வந்து மறுபடியும் அந்த வந்து நெருப்பை வந்து அனல் மூட்ட செய்வோம். இதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் தேவன் நம்மளுக்கு அநேக வரங்களை கொடுத்துருக்கிறாரு. அதை நம்ம வந்து ஆற போட்டுறாமல் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குளிரடைஞ்சு போயிடாதபடிக்கு அதை வந்து நீங்கள் அனல் மூட்டி எழுப்பணும். உபவாசம் இருந்து தேவன் இடத்துல எனக்கு இன்னும் அதிகமாக தாங்க, இந்த வரத்தை வந்து இன்னும் அதிகமாக தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தேவன்கிட்ட கேட்கும்போது ஆவியானவர் நிச்சயமாக தருவார். 2 தீமோத்தேயு 1:6 பாருங்கள், நான் உன் மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்ப விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன்னு வேதத்தில் போட்டிருக்கு. ஆமாங்க, தேவன் உங்களுக்கு கொடுத்த வரத்தை நீங்கள் வீணடிச்சிடாமல் அதை வந்து அப்படியே வந்து ஆற போடாமல் அனல் மூட்டி எழுப்புங்க. தேவன் இடத்துல கேளுங்க, ஆவியானவர் இடத்துல கேளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு அந்த ஆவியின் வரங்களை அனல் மூட்டி எரிய கிருபை செய்வார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமீன். இரவுகள் எல்லாம் ஜெப நேரமாய் மாறணுமே, நான் ஜெபிக்கணுமே. ஜெப